அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் எப்ப வரும்? ஏன்னா நெறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் தான். நாம்ப விசாரிச்ச வரைக்கும், ஏன்னா நம்மளுடைய ஃபிரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய டிஃபரெண்ட் இன்ஸ்டிடியூட்ல டிஃபரெண்ட் மேஜர் சப்ஜெக்ட் வந்து படிக்கிறாங்க. அந்த இன்ஸ்டிடியூட்ல சொன்ன வரைக்கும் மே மாசம் எண்டுக்குள்ள நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நானே சொல்லியிருந்தேன், இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும், ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் எப்ப வரும் அப்படிங்கிறது யாராலயும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி, லாஸ்ட் ஒரு வீடியோல வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். சப்போஸ் பார்க்காதீங்க அத பாருங்க. ஏன்னா நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, மே மாசம் எண்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வரல. ஏன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியல. ஓகேங்களா? பட் இந்த டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வருமா? எப்ப வரும்? அப்படின்னு சொல்லி யாருமே கன்ஃப்யூஷன் ஆகாதீங்க. நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு படிக்கிறீங்களா, அதே சிலபஸ் ஹெவியா படிங்க. ஏன்னா அதே சிலபஸ் ஓரியன்டடா தான் நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் சிலபஸும் வரும். பட் டிஸ்கிரிப்ட் டைப்ஸ்ல கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நெறைய பேர் நெனைக்கலாம். சார் என்ன டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட்டே வரல சார். என்ன சார் பண்ண போறது? வந்த பின்னாடி பார்த்துக்கலாமா? அப்படின்னு வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா டிஆர்பி போர்டு பொறுத்தவரைக்கும் நம்மளால நம்ப முடியாது. நான் பல வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன். இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது, திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நாளு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வீக்ஸோ, ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ ஒரு பிரஸ் நியூஸ் குடுத்துட்டு, இந்த மாரி நாங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மெயினா இந்த இந்த பதிவு. அதே மாரி இந்த டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பின்னாடி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டிஎன் செட் எக்ஸாம் உடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. அந்த அப்ளிகேஷன் மேக்ஸிமம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது உங்களுடைய Gmail ஐடியில சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கிங்க. ஏன்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அதேமாரி டிஎன் செட் எக்ஸாம் உடைய ஹால் டிக்கெட் வந்து நீங்க குடுத்துருப்பாங்க இல்லையா? அதுவும் நீங்க ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடியில பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. ஒன்ஸ் டிஆர்பிலருந்து பத்திரிக்கை செய்தி வந்து வரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்டிம்பாங்க. பப்ளிஷ் பண்ண பின்னாடி என்ன ஆகும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஓகேங்களா? டிஎன் செட் எக்ஸாம் உடைய அப்ளிகேஷன் நம்பர் கேட்பாங்க. அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் தான் கேட்க போறாங்க. ஸோ இந்த 2 நம்பர் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ கடைசி நேரத்தில நான் எங்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கக்கூடாதுக்காக தான் முன்கூட்டியே சொல்றேன். ஓகேங்களா? பாஸ்வேர்டு மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தா தான் இருக்கும். ஸோ இத என்ட்ரி பண்ணிட்டு நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி உங்களுக்கு இங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, தாள் 2 வந்து எழுதியிருப்பீங்க. இதில எலிஜிபிலிட்டி ஆனவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து குடுத்துருப்பாங்க இல்லையா? அதே மாரி ஒரு ஃபார்மேட்ல வந்து குடுக்கலாம். அது வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க பத்திரமா சேவ் பண்ணி உங்க மெயில் ஐடியில வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா, எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டே வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. புதுசா அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரீஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த ரீஓப்பன் ஆகும்போது, அதில என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் உடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அசிஸ்டன்ட் புரொஃபசர் அல்லது காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைமு நமக்கு எந்த ஒரு ஆப்ஷன் குடுக்கல. ஒன்லி சிஎஸ்ஆர் நெட் கிளியர் பண்ணியிருக்கிறீங்களா, இல்ல பிஹெச்டி பண்ணியிருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சில சூழ்நிலைக்கு அப்புறமா இந்த டிஎன் செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியால் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும், நீங்க வந்து காலேஜ் டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனா, டிஎன் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் நியூஸ் வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்ப டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்த பின்னாடி காலேஜ் டிஆர்பி உடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரீஓப்பன் ஆகும். அங்க நமக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து குடுப்பாங்க. டிஎன் செட் எக்ஸாம் உடைய எலிஜிபிலிட்டி யார் யார் ஆனீங்க அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இப்ப வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோடிங் புரோகிராம் தான். ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் வந்து பண்ணணும். ஓகேங்களா? எதுக்காக கோடிங் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ் டிஆர்பி
காலேஜ் டிஆர்பி வந்து நம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது, டிஎன் செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியா கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தா, நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனா, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் நம்மளால காலேஜ் டிஆர்பி இல்லைன்னா அசிஸ்டன்ட் புரொஃபசர் டிஆர்பி வந்து எழுத முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அந்த டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்த பின்னாடி நம்ப சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிருவோம். அதுக்கப்புறமா ஒரு பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் அவங்க டைம் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்ப சப்போஸ் எலிஜிபிலிட்டி ஆனவங்கலாம் ஒரு கேட்டகரில கொண்டு வருவாங்க. சிஎஸ்ஆர் நெட் எல்லாம் யாராரு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களால ஒரு கேட்டகரி கொண்டு வருவாங்க. 2வது இந்த டிஎன் செட் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி ஆவாதவங்களும் இந்த காலேஜ் டிஆர்பி வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணணும். இதெல்லாம் ஃபில்டர் பண்ண பின்னாடி தான் காலேஜ் டிஆர்பி வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம் வந்து எடுத்துக்கலாம். அல்லது டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோடிங் ப்ரோகிராம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா, காலேஜ் டிஆர்பியோட அப்ளிகேஷன்ல டிஎன் செட் எக்ஸாம் உடைய அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்றதுக்கு மாரி ப்ரோகிராம் வந்து செட் பண்ணணும். 2வது ப்ரோகிராம் செட் பண்ண பின்னாடியும் இவங்க வந்து பாஸா இல்ல எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ரெடி பண்ணணும். அதாவது அந்த கோடிங் ப்ரோகிராம். இதெல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணிட்டு கூட அவங்க டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்து குடுக்கலாம். அது வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி நமக்கு ஃபில்டர் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன். நம்ம எதிர்பார்க்காத நாள்ல திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலேஜ் டிஐபி எக்ஸாம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஸோ படிக்கிறீங்க கொஞ்சம் தெளிவா படிங்க. சார் சப்போஸ் இப்ப காலேஜ் டிஆர்பி வரல சார் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. உங்களுடைய பிஜி டிஆர்பி சிலபஸ நல்லா தெளிவா படிங்க. ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா, இந்த லா காலேஜ் அசிஸ்டன்ட் புரொஃபஸரும் அவங்க வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதேமாரி டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் விடாம நமக்கு அசிஸ்டன்ட் புரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் உடைய எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒருவேள இந்த மாசம் ஜூன் மாசம் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்ஆர்எஃப் அது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு தகுதி தேர்வு இருக்கு இல்லையா? ஒன்ஸ் இது குடுத்துட்டாங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் எக்ஸாம் தான். எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். இது குடுத்துட்டாங்கன்னா, அடுத்து அவங்க என்ன எக்ஸாமுக்கு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் கூட அவங்க ரெடி ஆகலாம். ஸோ எந்த நிலையிலும் நீங்க வந்து கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம டிஆர்பி போர்ட பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியாது. நம்பவும் முடியாது. ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் வரக்கூடிய எக்ஸாம நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க உங்களுடைய மேஜர் கரெக்ட்டா படிச்சுக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய மேஜர்ல குடுக்கப்பட்ட அந்த சிலபஸ தெளிவா படிச்சு முடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். எதுக்காக தெளிவா படிச்சு முடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க பிரஸ் நியூஸோ ஏதோ ஒரு பத்திரிக்கை செய்தி குடுத்துட்டு பின்னாடி ஒரு பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் தான் இருக்கும். மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள்லருந்து 20 நாளுக்குள்ள தான் இருக்கும். 3 வீக்ஸ் இல்லைன்னா 2 வீக்ஸ்க்குள்ள தான் டைம் வரும். ஓகேங்களா? அதுக்குள்ள நம்ம ரிவிஷன் பண்ணணும். அப்ப ரிவிஷன் பண்ணணும் அப்டின்னா, ஆல்ரெடி நம்ம படிச்சு முடிச்சிருந்தா மட்டும் தான் ரிவிஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணுங்க. தயவு செஞ்சு காலேஜ் டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அப்டின்னு நீங்க எதுக்குமே வந்து வொரி பண்ணாதீங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு ஏன்னா பிஜிடிஆர்பி ஸ்டூடண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி காலேஜ் டிஆர்பி வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, என்றோ ஒரு நாள் நமக்கான ஒரு நாளா மாறுங்கிறது மறந்துற வேண்டாம். படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில உயர்ந்த பட்சத்துக்கு கொண்டு போகும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.